கி. ராஜநாராயணன், அசோகமித்ரன், சுஜாதா போன்ற எழுத்தாளுமைகள் எழுதிய 1000க்கும் மேலான சிறுகதைகளை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத, நம்ம ஆனா தமிழ்நாடுவே பார்ட்டி தான் அப்படின்னு சொன்ன எல்லாம் சிரிச்சு ஏஷப்பா ஏஷப்பா நினைச்ச கனவு பலிக்காதா, ஏஷப்பா ஏஷப்பா. இந்த பீர் முகமது அப்படிங்கிற பேரை வந்து எல்லாருமே சரியா கூப்பிடாம என்ன மாதிரி யாரும் எல்லாரும் பீர் முகமது பீரேன்னு. அப்போ அன்பே என் அன்பே அடுத்து தொட்டவுடன் தனியா பாடலாம். அந்த காலம் சொல்ல வரேன். ஒரு வார்த்தையை தனித்தனியா எடுக்கிறாங்க, ஒரு வார்த்தையை கூட எடுக்கிற காலம். அதனாலதான் சொன்ன நானும் ஒரு பிளேபேக் சிங்கரா இன்னைக்கு இருக்கிறதுக்கு அநியாயம். அன்ப சுமந்து சுமந்து அல்லும் பகலும் நினைந்து இன்பம் சுமக்க வைத்த மாமா. அவள் விகடன் வியூவர்ஸ் அனைவருக்கும் ஜினதத்தனின் வணக்கம். சங்கீத சன்னதியில இன்னைக்கு என் கூட பாடகர் முகேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்ண்ணே. வணக்கம். வணக்கம் தான். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேண்ணே. சூப்பர். ஆனா அதாவது சில குரல்கள் தான் அது எல்லா விதமான பாடல்களுக்கும் அந்த குரல் பொதுமை எப்படி வேணா பாட முடியும் அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு சிங்கர் தான் நீங்களுமே. நமக்கு ஏறக்குறைய ஒரு 19-20 வருஷம் ஆயிடுச்சு, வந்து 20 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இப்போ வந்து இந்த மேடை கச்சேரிகள், ரியாலிட்டி ஷோஸ் நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல இருந்து பாடல்கள் வராங்க. ஆனா வந்து இன்னும் அது போராட்டம் இருக்கு, ஒரு சக்சஸ்ஃபுல் சிங்கர் ஆகுறதுன்றது. பட் நீங்க அப்படி ஒரு சக்சஸ்ஃபுல்லா மாத்தின ஒரு பாடகர் நீங்க, ஒரு மேடை கச்சேரிகள்ல இருந்து அந்த மாற்றத்தை எப்படி நீங்க பாக்குறீங்க? உங்க வாழ்க்கையில நடந்தது? நான் என்ட்ரி ஆன டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய காம்படிஷன் இருக்கிற சேனல்ஸ் இல்லை. அதாவது சாங்ஸ், இந்த மியூசிக்கல் ஷோ 2 சேனல் இருந்தது. ஒன்று சன் டிவி, ராஜ் டிவி. அதுல சப்தஸ்வரங்கள் சன் டிவில, ராஜ் டிவில ராஜகீதம். ஸோ 2 சேனல்ல இந்த காம்படிஷன் இருந்ததுனால நான் ராஜ் டிவில போய் கலந்துக்கிட்டேன். கலந்துக்கும் போது அதில் அப்துல் ஹமீத் சார் தான் கம்பேரிங் பண்ணிட்டு இருந்தாங்க, தொகுத்து வழங்கினாங்க. அப்போது நான் வந்து பாடி போன போது எனக்கு லக்கு என்னன்னா, நான் நிறைய ஸ்டேஜில் பழைய பாட்டு பாடினது, அதை விட முக்கியம் கொஞ்சம் கஷ்டமான பாட்டுங்களாம் நிறைய எங்கள் அப்பா சொல்லி நான் பாடினதுனால மக்களுக்கு நான் பாடின பழைய பாட்டுனா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதன் மூலமாக அதில் இன்னொரு ஸ்பெஷல்னா மக்கள் ஓட்டு போடுவாங்க ராஜகீதமில். அவங்க அடுத்தடுத்த ரவுண்டுக்கு அவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி நான் வரும்போது தான் ஃபைனல் வந்தேன். ஃபைனல் செலக்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, நான் எதிர்பார்க்காத, நான் நேரில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட பெரிய பெரிய மகான்கள், இசை மேதைகளை பார்த்தேன். அதில் மெல்லிசை மன்னர் எம்எஸ்வி சார் தான் மெயின் ஜட்ஜு. அதுக்கப்புறம் எஸ்பிபி சார் அன்னைக்கு தான் பார்த்தேன் நேரில். அப்புறம் சங்கர் கணேசன் அண்ணனுடைய சங்கர் கணேசன் இசை நிகழ்ச்சியில் நிறைய பாடிருக்கேன். அதுக்கப்புறம் பரத்வாஜ் சார் வந்திருந்தாங்க, எஸ்.ஏ. ராஜ்குமார் சார், அப்புறம் நிறைய ப்ரொடியூசர், டைரக்டர்ஸ், அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ அதில் வந்து ஃபைனலில் வந்து வெற்றி பெற பாடகர் பாடகிக்கு வந்து இசை புயல் ஏ ரஹ்மான் சார்கிட்ட பாடுறதா அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்படி சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் இருந்தாலும் போட்டியில் பாட போகிறோம், அதில் வெற்றி அடைஞ்சால் நம்ம அந்த பாட்டு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு. ஸோ நான் தொடர்ந்து நிறைய பழைய பாட்டு பாடும்போது ஃபைனல்லே நான் பாட்டும் நானேன்னு பழைய பாட்டு டிஎம்எஸ் சார் பாடின பாட்டு பாடினேன். சொல்லப்போனால் நான் தொடர்ந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வசந்த முல்லை, அதுவும் டிஎம்எஸ் சார் பாடினது. செகண்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா மருதமலை மாமணிய முருகையா. 3வது ரவுண்டு பார்த்தீங்கன்னா உள்ளத்தில் நல்ல உள்ளம். 4வது ரவுண்டு இசைத்தமிழ். அப்போ ஃபைனலில் பாட்டு இந்த மாதிரி நிறைய காலத்தால் அழியாத பழைய பாட்டுங்களை பாடினதுனால மக்கள் எனக்கு ஓட்டுங்களை அடுத்தடுத்து போட்டு ஃபைனல் வந்து எம்எஸ்வி சார் முன்னாடி பாட போகிறோன்ற பயம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன்னா நான் நிறைய கச்சேரிகள் அந்த பாட்டை பாடியிருந்தாலும் எம்எஸ்வி சார்ன்னு பார்த்தா யாருக்குமே பயப்படுவாங்க. பெரிய சிங்கர்ஸே பயப்படும் போது நான் அப்போ தான் புதுசு. அப்போது இந்த பாட்டை பாடி முடித்த உடனே எம்எஸ்வி சார் வந்து மேலே வந்து நான் லைஃப்லேயே வாங்காத ஒரு மார்க், நான் என் ஸ்கூல் படிக்கும்போது கூட 100 மார்க், அது எம்எஸ்வி சார் கிட்ட. அப்போ என் வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு நாள் அது. அந்த இதில் நான் அந்த ப்ரைஸ் வாங்கின உடனே எம்எஸ்வி சார் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன், எஸ்பிபி சார் எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அப்போது சுஜாதா மேடம் வந்து அவங்களோட சேர்ந்து பாடின அந்த நிகழ்ச்சியில் அவங்களும் சிறப்பு விருந்தினராக வந்தபோது உன் சமையல் அறையில் அவங்களோட சேர்ந்து பாடுற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அந்த பாட்டு அப்போ அவ்வளோ பெரிய 2002, 2001 அந்த படம் அது ரொம்ப ஹிட். தில் படத்தில் வந்தது. அதை பாடி முடிச்சு அவங்களோட பாடினது ரொம்ப சந்தோஷமானது. அப்போ அடுத்த நாள் நம்ம பிஹெச் அப்துல் ஹமீத் சார் மூலமாக நான் வந்து ரஹ்மான் சார்கிட்ட வாய்ஸ் டெஸ்ட்லாம் போனேன். ஸோ அதன் மூலமாக கண்களால் கை செய்ப்பான ஸோ தீக்குருவியாய் பாட்டு எனக்கு பெரிய ஒரு லைஃப். அதுவும் ரஹ்மான் சார் பெரிய பிரேக், கடினமான ஒரு பாடல், கடினமான பாடல் வர தமிழ் உச்சரிப்பெல்லாம். ஸோ அந்த மாதிரி அந்த டைமில் 2 சேனல் இருந்ததுனால என்ன மாதிரி சிங்கர்ஸ் கொஞ்சம் நிறைய ஈஸியாக வர முடிஞ்சது. இப்போ வரைக்குமே இன்னைக்கு இருக்கிற எல்லா சிங்கர்ஸுமே வந்து ஈஸியாக வரதுக்கு காரணம் மீடியாவோட சப்போர்ட் தான். இன்னைக்கு உலகத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் எங்கேயோ ஒருத்தர் பாடுவாங்க, அவங்க பாடினதை கேட்டு ஒரு எத்தனையோ தடவை எத்தனையோ மியூசிக் டைரக்டர்ஸ் சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ரஹ்மான் சார், இமான் சார்,
எல்லாரும் தொடர்ந்து அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, எல்லாருமே பாக்குற எல்லாருமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு சொல்ல போனா நான் அண்ணாத்த படத்துல வாசாமின்னு ஒரு பாட்டு பாடியிருப்பேன், ரஜினி சார் படத்துல. அதுல பாத்தீங்கன்னா என் கூட நொச்சிப்பட்டி திருமூர்த்தி கீழக்கரை சம்சுதீன் இவங்க 2 பேரையுமே ஒரு மீடியா, ஒரு ஃபேஸ்புக் இந்த மாதிரியான ஒரு மீடியால பார்த்து தான் இமான் சார் வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. இன்னைக்கு இருக்கிற மீடியா அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு காரணமா இருக்கு. அதுக்கெல்லாம் முக்கியமா சொல்லணும்னா மீடியாஸுக்கு தான் நன்றி சொல்லணும். பாடகரா முகேஷ் பாடகரா எல்லாருமே தெரியும். பட் பீர் முகமது அந்த காலம் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி பாடகரா வர்றதுக்கு முன்னாடி எனக்கு அந்த பீர் முகமதுல பீர் முகமது இந்த பிரச்சனைக்காக என் பேரே மாத்துனாங்க. அதே நம்ம உச்சரிப்பு நிறைய அது வந்து பழகிடுச்சு எல்லாருக்குமே. பீர் முகமதுன்னு யாருமே சரியா கூப்பிடாததான் முகேஷ் குருநாதர். முதல்ல என்னோட குருநாதருக்கு நான் நன்றி சொன்னேன். என்னை இசைத்துறைக்கு அறிமுகப்படுத்தினது வந்து என்னோட குருநாதர் இசையமைப்பாளர் ஏசி தினகரன் அவர்கள். அதே மாதிரி இசைப்புயல் ஏரமான் சார்கிட்ட கண்களால் கைசை படத்துல நான் பாடுறதுக்கு முக்கிய காரணம் ராஜ் டிவி ராஜகீதம் மட்டும் இல்ல, என்னுடைய உலக அறிவிப்பாளர் என்னோட காட்ஃபாதர் BH அப்துல் ஹமீத் ஐயா. இவங்க 2 பேருக்கு முதல்ல நான் நன்றி சொல்லணும். அதே மாதிரி என்னுடைய தந்தை முதல்ல இசை கலைஞர் தான், அவர் ஒரு பேங்கஸ் பிளேயர். ஸோ அப்போ அவரு வந்து அவரும் என்னோட குருநாதர் இசையமைப்பாளர் தினகரன் அவர்களும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்றதுனால அவர்கிட்ட என்னை வந்து ஒரு ஹார்மோனியம் கற்றுக்க தான் சேர்த்து விட்டார். அப்போ அவர் இந்த மாதிரி பாடுவாண்டா, இவனை கச்சேரிக்கெல்லாம் கூப்பிட்டு போகணும் பாடி காமிச்ச போது அந்த டைம்ல கர்ணான் படம் வந்து இல்லை, அர்ஜுன் சார் மலரே மௌனமா. நான் வந்து மனோ அண்ணன் பண்ண நினைச்ச கனவு பலிக்காதா, ஏஷப்பா ஏஷப்பா அடைச்ச கதவு திறக்காதா அப்படி பாடி காமிச்சேன். டேய் இந்த சங்கத்தெல்லாம் பாடுறாடா, அவன் இவன் கண்டிப்பா கூட்டு போறாடா அப்படின்னு. ஒரு நாள் ஹார்மோனியம் கிளாஸ் போறேன். டேய் வாடா கச்சேரி இன்னைக்கு இருக்கு அப்படின்னு புக் எடுத்துட்டு பாட்டு புக் எடுத்துட்டு போறேன். பார்த்தா முதல் கச்சேரியே கலைமாமணி எல்லாரீஸ்வரியம்மாவோட கச்சேரி கோடம்பாக்கம் புலியூர்ல. அது அவங்க அந்த பொட்டு வச்சுக்கிட்டு அப்படி வந்தாங்கன்னு வைங்க, ஸ்டேஜ் அப்படியே பயங்கரமா இருக்கும். ஒரு அம்மன் வந்த மாதிரி இருக்கும் ஒரு ஃபீல். அவங்க பாடினா வேற அங்கங்க அம்மன் வருவாங்க. அது ஒரு தனி அழகு. இந்த மாதிரி என்ட்ரியான அப்போ இந்த பீர் முகமது அப்படிங்கிற பேரை வந்து எல்லாருமே சரியா கூப்பிடாம என்ன மாதிரி எல்லாரும் பீர் முகமது பீரேன்னு. அப்போ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து அப்படிதான் பீரேன்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா அது இந்த பேரை இப்படி சரியா கூப்பிட மாட்டாங்களே அப்படின்னு போதுதான் குருநாதர் சொன்னாடு, உன் பேரை மாத்திடலாம்டா. சரிங்கண்ணா என்ன பேரு, முகேஷ்னு வச்சுக்கடா அப்படின்னாரு. இப்போ ரமேஷ் பாடகர் ராஜேஷ் இப்படிலாம் கூட யோசிக்கல அவரு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேரை சொல்லிட்டு எதிரா இதுல எந்த பேரா நல்லா இருக்கும் உனக்கு அப்படின்னு கூட ஆப்ஷனே கொடுக்கல. ஆப்ஷன் இல்ல, முகேஷ்னு வச்சுக்கடா அப்படின்னாரு. சரிங்கண்ணா அப்படின்னா அப்ப நாம அதுக்கப்புறம் எல்லாரும் அப்ப தெரியுமா பிரபல ரொம்ப பெரிய லெஜெண்ட் ஒருத்தர் முகேஷ் தெரியாது. அப்பதான் என்ட்ரி 96 95 அப்போ மத்த எல்லாருக்கும் கச்சேரிக்கு போகும்போது கேட்பாங்க, உன் பேர் என்ன தம்பி, நல்லா பழைய பாட்டுலாம் பாடுறீங்க. முகேஷ்னா. முகேஷ்ன்றது சவுத்துல யாரும் வைக்க மாட்டாங்களே, அப்படியே வச்சாலும் கேரளா பக்கம் வைப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டுல முகேஷ்ன்ற பேர் இருக்காது, நார்த் இந்தியன் பேராச்சே. இல்ல முகேஷ் தானே என் பேரு. அப்படியா, ஒரிஜினல் நேம் முகேஷா? இல்ல என் ஒரிஜினல் பீர் முகமது, யாரும் சரியா கூப்பிட தெரியலன்னு முகேஷ். அப்படியா, அதானே பார்த்தேன். ஏன்னா முகேஷ் யார் தெரியுமாப்பா? யாருன்னா அவரு மிகப்பெரிய பாடகர்ப்பா, முகமது ரஃபி சார் கிஷோர் சாருக்கு முன்னாடி அவர் தான்ப்பா ஸ்டாரு. அப்படியா, அப்படிப்பட்ட சிங்கரோட பேர் தான் உங்களுக்கு குருநாதர் வச்சிருக்காரு. சூப்பர்ப்பா. அதோட பிளஸ் என்னன்னா, இங்க ஒரு பேர் ஒரு தடவை நீங்க யாருக்குன்னா அறிமுகமானா கூட ஞாபகம் வந்துடும், முகேஷ் அந்த ஒரு பையன் தான் பாருங்க அப்படிங்கிற ஒரு ஞாபகத்துக்கும் ஈஸியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பீர் முகமது மாறினதான் முகேஷ். ஸோ அந்த காலகட்டம் ரொம்ப சின்ன வயசுலேயே நீங்க பாட வந்துட்டீங்க இந்த மாதிரி மேடை கச்சேரிகளா இல்லையா? இப்ப ஸ்கூல் படிக்கும் போதே ஸ்கூல் படிச்சீங்களா? ஸ்கூல்ல போக முடிஞ்சுதா? ஸ்கூல் போனேன், அவ்வளவுதான். படிச்சீங்களான்னு கேட்காதீங்க, அது போக முடிஞ்சுதா ஸ்கூலுக்காவது? ஸ்கூல் நான் 10th வரைக்கும் படித்தேன். ஸ்கூல் போயிட்டு எனக்குள்ள பாட்டு வரும்ன்றத சொன்னதும் என்னுடைய டீச்சர் தான், ஸ்கூல் டீச்சர். அப்போ நான் ஸ்கூலுக்கு போகும்போது பாட்டு போட்டி வச்சாங்க. அப்போ என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் நான் அவங்களோட பாடி காட்டுறதுனால, டே பாட்டு போட்டியில் ஒரு தடவை பாடுறா அப்படின்னு. பயமா இருக்கிறேன். பாடுறா, நம்ம ஸ்கூல் பசங்க தானே பாட போறாங்க. போனால் ஃபர்ஸ்ட் இதில் டீச்சர்ஸ் தான் ஜட்ஜஸ், ஒரு 4 பேர் இருந்தாங்க. அப்போ நான் வந்து போறேன், பாட சொன்னாங்க. அப்போ பொன்னுமணி படம் வந்து டைம். இப்போ அன்ப சுமந்து சுமந்து அல்லும் பகலும் நினைந்து இன்பம் சுமக்க வைத்த மாமா என்ன தவிக்க விடலாமா, என்ன தவிக்க விடலாமா. இப்படி பாடின. என்ன மாதிரி பாடிருக்கீங்க, நல்லா பாடுறா நீ, அப்புறம் ஏன்னா படிக்க மட்டும் மாட்டேன் அப்படின்னு டீச்சரு. என்ன ஒரு போயம் கேட்டா மனப்பாடமா சொல்ல தெரியல, ஒரு செய்யுள் கேட்டா மறந்துடுறான், அந்த பாட்டை மனப்பாடமா இவ்வளவு அழகா பாடிட்டியாடா அப்படின்னு. இனிமே வந்து அட்லீஸ்ட் மியூசிக்கும் கத்துக்க, உனக்கு படிப்புலும் கொஞ்சம் கவனம் செலுத்து, ஆனா மியூசிக் கத்துக்க நல்லா இருக்கு அப்படி பாடி ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் ஸ்கூல் ஆண்டு விழால செகண்ட் இதுல வந்து ஆட்டோக்காரன்,
அப்புறம் ஒருவன் முதலாளி இதெல்லாம் பாடி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். அதோட அப்படியே தான் ராஜகீதம்ல என்ட்ரி ஆகி பிளேபேக் சிங்கரா. ஸ்கூல் படிக்கும் போது இந்த ஒரு முதலாளி ஆட்டோக்காரன் பாடாத பசங்க ஆடாத பசங்க இருக்க மாட்டாங்க. அது ஒண்ணு இது. சோ இதுக்கப்புறமா தான் நீங்க வந்து கச்சேரிகளை பாட ஆரம்பிக்கிறீங்களா அப்பா? ஆமா, அதாவது 96ல நான் ஐயப்ப பூஜையில பாட ஆரம்பிச்சிட்டேன். அது எங்க அப்பா வந்து சொன்னல இசைக்கலைஞர், அவர் ஒரு பேங்கஸ் பெர்க்யூஷனு. அவரோட சேர்ந்து நானும், எனக்கு ஒரு அண்ணன் இருக்காரு, நாங்க 2 பேருமே போவோம். பக்தி பாட்டு, ஐயப்பன் பாட்டு, டிஎம்எஸ் சார், சீர்காழி கோவிந்தராஜன் சார்லாம் பாடினது, வீரமணி ஐயா பாடினது, இதெல்லாம் நாங்க எடுத்து பாடுவோம். சில பாட்டுங்களை ஹிந்தி டியூன்ல எங்க அப்பா பாட்டே எழுதுவார் ஐயப்பன் மேலே. இப்படி ஒரு பாட்டு ஹிந்தில கிஷோர் சார் பாடுனது, எனக்கு லிரிக்ஸ் தெரியாது, அதனால நான் தப்பா பாட டியூன் பாடுறேன். இதுல வந்து எங்க அப்பா வந்து பாட்டு அப்பா எழுதுனது இந்த மாதிரி அந்த டியூனுக்கு எங்க அப்பாவே எழுதுவார் ஹிந்தி பாட்டுல. அந்த மாதிரி நான் பாடும்போது அவங்க எல்லாருக்கும், பக்தர்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த பாட்டு வரிகளும் நல்லா எழுதிருப்பாரு எங்க அப்பா. எனக்கு இது ஆச்சரியம். ஏன்னா வந்து ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து இந்த மாதிரி வந்து அது பொதுவா இது ரொம்ப காமனான விஷயம் கிடையாது இது இல்லையா? இது எப்ப தெரியல, எங்க அப்பாக்குள்ள அது எப்படி அவ்வளவு ஒரு ஆர்வம் வந்ததுன்னு தெரியல. அவரு அந்த மாதிரி எழுதுவார். அப்ப நிறைய அந்த மாதிரி பாட்டுல எழுதியிருக்காரு. அருள் வேண்டி உனை நாடி வருகின்றேன் அம்மா அப்படின்னு ஒரு பாட்டு, அது ஒரு வேற டியூன்ல எழுதி. இந்த மாதிரி ஹிந்தி பாட்டுல பஹுத் பியாரு கழ்தே மலையில் அமர்ந்த மன்னன்தான் மணிகண்டனாம், அந்த மாதிரி நிறைய எழுதியிருக்காங்க. அப்படி பாடி நான் நிறைய ட்ரைனிங் அங்கதான் ஐயப்ப பூஜையில. அதுக்கப்புறம் தான் நான் லைட் மியூசிக்ல தினகரன் அவங்க அறிமுகமாகுது. அப்ப வந்து இப்ப பேங்கோஸ் பிளேயர் அதான் சொல்லும் போது வந்துட்டு இப்ப அது ஒரு எம்எஸ்டி ஐயாவுடைய ஒரு அது ஒரு ஆஸ்தான ஒரு இது. ஆனா அவ்வளவு பாடல்கள் பயன்படுத்திருக்காங்க. அந்த ரிதம்ன்றது நமக்கு அது அவ்வளவு. அப்ப படங்கள்ல வேலை செஞ்சிருக்காங்களா இல்ல கச்சேரியில முழுக்க கச்சேரியில மட்டும்தான்? எனக்கு என்னோட கல்யாண ரிசப்ஷன்ல பாத்தீங்கன்னா எனக்கு பெரிய பாக்கியம் என்னன்னா, எம்எஸ்வி சார், எஸ் ஜானகி அம்மா, எல்ஆர் ஈஸ்வரியம்மா, டிஎல் மகாராஜன் அண்ணன், பிஹெச் அப்துல் அமீத் சார், அப்புறம் டிஎம்எஸ் ஐயா, இந்த மாதிரி பெரிய லெஜண்ட்ஸ்லாம் வந்து வாழ்த்துனதை எங்க அப்பாவும் சொல்லுவாரு. நானே இவங்களெல்லாம் தூரத்துல தான் பார்த்துருக்கேன், பக்கத்துலலாம் அவங்கள நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு பார்த்தது கூட கிடையாது. பரவாயில்ல, உங்க கல்யாணத்துக்கு இவ்வளவு பேர் உனக்காக வந்தாங்களே, அந்த அளவுக்கு எனக்கு பெரிய பாக்கியம். அவங்கெல்லாம் வந்து நேர்ல வந்து எம்எஸ்வி சார்லாம் வரணுன்ற ஒரு இதுவே கிடையாது. அவரை தேடி கூட நான் போயிருக்கலாம். நான் இன்விடேஷன் கொடுத்ததுக்காக மதிச்சு நேர்ல வந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணாரு. ஆனா இது ஒரு மூல காரணம், முக்கிய காரணம் கூட சொல்லலாம். அதாவது 60, 70, 50 கூட சொல்லலாம். அத்தனை கிளாசிக் பாடல்களை வந்து ஒரு சின்ன வயசுல இருந்து ஒரு 15 வயசு பையன் வந்து அந்த மாதிரி இவ்வளோ பழைய பாடல்கள் எடுத்து அவ்வளோ ரொம்ப திருத்தமா பாடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த உணர்வை கொண்டு வர்றது இல்ல, அது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் சரிகம பதனியே தெரியாது, சங்கீதம் தெரியாம கேள்வி ஞானம் தான் பாடுறேன். ஆனா அதுக்கெல்லாம் இவங்க பக்கத்துல இருந்து கத்துக் கொடுக்காத குருவா தான் டிஎம்எஸ் சாரும், சீர்காழி கோவிந்தராஜன் சாரும், எம்எஸ்வி சாரும் பாக்குறேன். அவங்க பாட்டெல்லாம் பாடினதுனால தான் நான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு சிங்கரா இருக்கேன். எவ்வளவு வாட்டி அது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு பெரிய பெரிய பாடல்கள் கை வைக்கிறோம், நம்ம பாடுறோம். அது எவ்வளவு அந்த கம்போசிங், அந்த தப்புகள் நிறைய இருக்கும். ஆனா அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை திருத்தி, நம்மள இசை தெரிஞ்சவங்க கொஞ்சம் கொஞ்சமா திருத்துவாங்க. இது இப்படி பாடுப்பா, இந்த இடத்துல இப்படி வரக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா தான். அது எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணுவீங்க? ஏன்னா கேள்வி ஞானம் சொன்னீங்க, முறைப்படி கத்துக்கல சங்கீதம் அப்படின்னா அது ரொம்ப அதுக்கு கரெக்டா பண்ணணும்னா நிறைய பிராக்டிஸ் நடந்திருக்கும். கண்டிப்பா நிறைய பாட்ட தொடர்றதுங்கிறது பயமாவே இருக்கும். அதுவும் சில டைம் நான் இந்த துள்ளாத மனம் துள்ளும்னு பொதிகை டிவில நான் பாடினேன். அதுல பாத்தீங்கன்னா எம்கே தியாகராஜ பகதூர் ஐயா பாட்டுலாம் அது தொடவே பயம். இப்போ கோபால் சப்தஸ்வரங்கள்னு இசைக்குழு, அவரு கோபால் சார் சொன்னாரு, பாகவதர் பாட்டெல்லாம் பாடுவாங்க சார், என்னாலாம் பாட முடியாது, அவரு பாடுற சங்கதிலாம் வராது சார், எனக்கு ட்ரை பண்ணுங்க, நீங்க பாடுவப்பா, நீ பாடு அப்படின்னு. மன்மதலீலகை வென்றார் மன்மதலீலகை வென்றார், இந்த சங்கதியெல்லாம் எனக்கு முதல்ல சரியான முறையில வராத போது அவர் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதை சரி பண்ணாரு. அப்போ எனக்கு இது எல்லாமே ஒரு சேலஞ்சிங்கா இருந்தது. இது இப்படிலாம் பாடினாதான் நம்ம ஒரு சிங்கரா உருவாக முடியும் கொஞ்சமாவது அப்படின்னு. இன்னைக்கு ஓரளவுக்கான ஒரு சிங்கரா நான் இருக்கேன்னா அதுக்கு இவங்க பாடின பாட்டெல்லாம் பாடினேன் நான். ஆனா உங்களுக்கு அதுக்கான முயற்சி எடுக்கணும்னு நினைச்சீங்களா? நம்ம கத்துக்கணும் அப்படின்றது இருந்தது உங்களுக்கு? இசை கத்துக்கணும் நம்ம முறைப்படி? ஆமாமா, அது போனேன். பட் ஓரளவுக்கு ஏறிச்சு. சிலது எனக்கு புரியலன்னு இப்போ வரைக்கும் நான் ஏதாவது கேட்டு யார்கிட்டயாவது கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். நானும் முழுசான பாடகனா இன்னும் மாறலை. ஸோ இது வரைக்கும் கேள்வி நாட்டில் பாடுறது பெரிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலம் ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு பாட்டு எடுப்போம், மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ, இது வரைக்கும் ஒரு டேக் எடுத்துட்டு அன்பே என் அன்பே, அடுத்து தொட்டவுடன் தனியா பாடலாம். அந்த காலம் சொல்ல வரேன். ஒரு வார்த்தையை தனித்தனியா எடுக்கிறாங்க, ஒரு வார்த்தையை கூட எடுக்கிற காலம். அதனாலதான் சொன்ன நானும் ஒரு பிளேபேக் சிங்கரா இன்னைக்கு இருக்கிறதுக்கு அநியாயம் இது. இல்ல உண்மைதான், அதெல்லாம் உண்மைதான். அது அந்த மாதிரி நான் ரெக்கார்டிங்ல போனா ஒரு டியூனை ரெக்கார்ட் பண்ணிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பல்லவி முழுசா பாட முயற்சி பண்ணுவேன். இருந்தாலும் ஏதாவது அது கரெக்ஷன் வந்து அந்த லைன் மட்டும் என்ன பாட சொன்னா பாடிடுவேன். அப்படி பாடிடுறது. இப்ப நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க ராஜகீதம் வந்து அது எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையவே மாத்தின ஒரு நிகழ்ச்சி. அது
2002 இல்ல 20 வருஷம் 21 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப அதோடைய ஃபைனல்ஸ்னு சொல்லும்போது இத்தனை ஜாம்பவங்களை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்களா? இடையில சரி எடுத்த உடனே பேசும்போது எம்எஸ்வி ஐயா வந்து என்ன மாதிரி ஒரு 100 கொடுத்துட்டாங்க, மார்க் கொடுத்துட்டாங்க, பாராட்டுகள் வாங்குறது இருக்குல்ல? ஆமாமா, அது வந்து ரொம்ப நல்லா இருக்கு தம்பி, நல்லா வரணும் நீங்க, கடவுள் அருள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் எம்எஸ்வி சாரை வந்து நான் மீட் பண்ற சான்ஸ் அமையல. ஒரு நாள் வந்து திருச்சியில ஒரு நிகழ்ச்சி தேவர் ஹால்ல. அப்ப நான் உள்ளத்தின் நல்ல உள்ளம் வந்து பாடினேன். அப்போ இந்த மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, இந்த தொகையரோட அப்படியே பாட்டு பாடுவோம்னா அவர் கீழே இருந்து கேட்டுட்டு ஒரு இடத்துக்கு ஆஹா அப்படின்லாம் சொல்றாரு. அவர் பாடும்போது ரசிக்கிறாரு. அப்போ பாடி முடிச்சோடனே அந்த தம்பியை கூப்பிடுங்க கீழே அப்படின்னு அவர் பாடி முடிச்சோன்னு கீழே போனார். தம்பி நல்லா பாடினப்பா இன்னைக்கு இந்த பாட்டை, சிறுகாழி அண்ணன் பாடின பாட்டு ரொம்ப நல்ல பாட்டு, இதை நீங்க அழகா பாடிட்டியே இன்னைக்கு அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணாரு. எனக்கு ஒரு அந்த பாட்டோடைய அம்மாவே அவர் தான், அவர் உருவாக்குனது. அவர்கிட்ட இருந்து இந்த வாழ்த்து, அதுவும் எம்எஸ்வி சார் எவ்வளவு பெரிய இமயம், அவர் என்னை கீழே கூப்பிட்டு வாழ்த்தி என்ன அனுப்பணும்னு இல்லையே, அப்பேற்பட்ட இசை மேதை மறுபடியும் அங்க பார்த்து அது தொடர்ந்து தான் எனக்கு வந்து என்றும் எம்எஸ்வின்னு மெகா டிவில ஒரு ப்ரோக்ராம் ஒன்று போச்சு. அப்போ இந்த மாதிரி தம்பி முகேஷை வர சொல்லுங்க பாட சொல்லலாம் அப்படின்னு நான் அவர் சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. போகும்போது முதல் பாட்டே வந்து சங்கே முழங்கு கேட்டிருப்பீங்க, சங்கே முழங்கு பாட்டு ஃபர்ஸ்ட் சாங். அதை பாடுறேன். பாடி முடிச்ச உடனே ஆதவன் ஒரு அண்ணன் அங்க, அவர் தான் வந்து எம்எஸ்வி சார கேள்வி கேட்பார், இந்த பாட்டு உருவானது எப்படி, தொகுப்பாளர் அவரு, தொகுப்பாளர். இப்போ அவர் கேட்குறாரு, அண்ணா ஐயா இந்த பாட்டு எப்படி உருவாச்சு சொல்லுங்க ஐயா, இது வந்து பாரதிதாசன் ஐயாவுடைய பாட்டை நீங்க உருவாக்கியிருக்கீங்க, இந்த பாட்டு உருவான கதையை விட இதை நான் வந்து சீர்காழி கோவிந்தராஜன் அண்ணன் ரொம்ப சூப்பரா பாடின பாட்டு அந்த டைம்ல, அதுக்கப்புறம் தம்பி முகேஷ் நீங்க நல்லா பாடினாரு அப்படின்னு யதார்த்தமா அவர் மனசுல இருந்து வர வார்த்தை அது. அது ஒரு பெரிய மகான், அவரு இதை சொன்னது பயங்கர சந்தோஷம். இசைக்கலைஞர்கள்லாம் சொன்னாங்க, இதை விட உனக்கு என்ன அவார்டு வேணும், இதுதான் பெரிய அவார்டு, பாட்டை உருவாக்குனவரு இந்த வார்த்தை அவரா சொல்றாரு அப்படின்னு. அதுல இருந்து எம்எஸ்வி சாரோடைய கச்சேரி எல்லாம் என்ன கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவரோட படம் மனிதனா இருன்னு ஒரு படம் பண்ணாங்க. அப்போ எனக்குன்னு ஒரு பாட்டும் எனக்காக அவர் கம்போஸ் பண்ணதா சொன்னாங்க. இதெல்லாம் எனக்கு வந்து இந்த பிறப்புல நான் அடைஞ்ச ஒரு பெரிய பாக்கியம், இறைவன் கொடுத்தது. எனக்கு என்ன நீங்க சொல்லும் ஒண்ணு தோணுதுன்னா, இப்ப எம்எஸ்வி ஐயா குரல தோணி இருக்கும், ஆனா இவன் 60-70 பிறக்காம இல்லாம 50-40 பிறந்துட்டு நம்ம இசைக்கும் போதே இல்லாம போயிடாரு அப்படின்ற இருந்திருக்கலாம். இருந்தா அந்த மாதிரியான ஒரு பாட்டை எனக்கு வாய்ப்பு அவர் கொடுத்துட்டு இருந்தா அது கண்டிப்பா நடந்திருக்கும். பாருங்க, உங்களுக்காக அவர் வந்து ஒரு சாங் கம்போஸ் பண்றாங்க, உங்களுக்கு தோணி இருக்கு அந்த மாதிரி நம்ம 60-70களே நம்ம வந்துட்டு பிறந்திருந்தா நல்ல விஷயம். ஆனா சங்கீதம் தெரிஞ்சு பிறந்திருக்கோம். இந்த மாதிரி பிறகுதா சங்கீதமே தெரியாம அவங்க கிட்ட பாட முடியாது. ஏன்னா அப்பெல்லாம் ஒரே டேக்ல பாடின பாடுங்க ஈஸி கிடையாது. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, லைன் பை லைன் நம்ம பாடுறோம். அந்த காலத்துல நம்ம கேக்குற எல்லா பாட்டுமே ஒரே டேக்ல, ஆர்கெஸ்ட்ரா எல்லாருமே மொத்தமா இல்ல, தப்பு பண்ணாலும் பாடுறவங்களுக்கும் கஷ்டம், வாசிக்கிறவங்களுக்கும் கஷ்டம். அதுல குறிப்பா பாடுறவங்க 10 தடவை பண்ண தொண்டை என்ன ஆகும் நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப அப்படிப்பட்ட பாட்டுங்களை கொடுத்துருக்காங்களே டிஎம்எஸ்ஆர், சுசிலா அம்மா, சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா, எல்லாருமே அந்த காலத்துல பாடினவங்க. ஈஸியான பாட்டா, சில பாட்டெல்லாம் பாடும்போது தான் தெரியுது இது எப்படி அந்த காலத்துல ஒரே டேக்ல பாடினாங்க. பாட ஒரு கச்சேரிக்கு வந்தாலும் பாட முடியல, ரிஹர்சல்ல பண்ணல சார், சரணத்துல இருந்து ஒரு தடவை பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் சார் அப்படின்லாம் நம்ம கேட்கறோம். அங்க ஒரே டேக்ல அவங்க பாடிருக்காங்க. அதெல்லாம் மேஜிக் தான். அவங்க பெரிய அவங்க பண்ணதான் சாதனையா. இப்போ நீங்க முதல் பட வாய்ப்பு சொன்னீங்க, இப்ப எப்படி அப்துல் ஹமீத் ஐயா மூலமா வந்தது, ரஹ்மான் சார் மீட் பண்ணீங்கன்னு சொல்லி, முதல் பாடலே ஒரு மாதிரி ஒரு அது யோசிச்சு பார்த்தா அந்த டியூனே நமக்கு என்னடா இது அப்படின்ற, அதாவது நீங்க பாடி கேட்கும் போதே எங்களுக்கு என்னடான்றது இருக்கு, அந்த டியூனா கேட்கும் போது ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது இல்லையா? அது முதல் பாடல் ஒரு நீங்க மேடை கச்சேரிகள் பல பார்த்தாச்சு, பட் இருந்தாலும் முதல் பட வாய்ப்பு ரஹ்மான் சார், பாரதிராஜா சாரோட இயக்கத்துல. ஆமா, அதாவது இயக்குனர் இமயம் அவரோட படத்துல முதல் பாட்டுன்றது எவ்வளவு பெரிய விஷயம். ரஹ்மான் சார், நான் வந்து ஏற்கனவே ரெக்கார்டிங் என்னோட குருநாதர் ரெக்கார்டிங்ல பாடியிருக்கேன். ரெக்கார்டிங்னா என்னன்னு தெரியும், இருந்தாலும் ரஹ்மான் சார்ன்ற ஒரு பயம் எனக்கு இருக்கத்தானே செய்யும். அப்போ நான் போகும்போது எனக்கு ஒரு டியூன் கொடுக்குறாங்க கேசட்டில், இதுதான் டியூனு, லிரிக்ஸ் கொடுக்குறாங்க. தேன்மொழி மேடம் தான் லிரிக்ஸ், அவங்க சூப்பராக எழுதியிருப்பாங்க அந்த பாட்டை. அவங்க தான் எனக்கு தைரியமும் கொடுத்தவங்க. அப்போ நான் இந்த பாட்டெல்லாம் எழுதினோடனே இந்த டியூனை கொடுக்குறாங்க. நான் என் குருநாதர் எப்போவுமே கேசட் கொடுத்தாருன்னா அதில் அவர் பாடியிருப்பார், அதை கேட்டு பாடிடுவேன். இதில் டியூனாக இருக்கும், ஒன்றும் புரியல எனக்கு. சார் இதில் யாருமே பாடி வைக்கலையே சார், அந்த ஃப்ளூட் தான் சார் உங்களுக்கு டியூன். அப்போ தான் அப்படி இருக்கு. ஓ இதுதான் டியூனா, சரிங்க சார். அப்புறம் அந்த லிரிக்ஸை தீக்குருவியா தீங்கன்னு எல்லாம் எழுதிட்டு பாடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். அப்போ ரஹ்மான் சார் உள்ள கூப்பிட்டுட்டு ஓகே ஹரிணி அவர்கள் பாடுறாங்க, நீங்கள் கொஞ்சம் கேளுங்க. ஹரிணி மேடம் பாடும்போது கேட்டேன். அப்போது தமிழ்லாம் கரெக்டாக இருக்கணும், ரொம்ப கஷ்டமான வார்த்தை, குறில் நெடில் தமிழ்லாம் ரொம்ப இருக்குது, அதெல்லாம் பார்த்து செஞ்சு கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணு. ஓகே சார்னு போனேன். ஃபர்ஸ்ட் டே வந்து ஜான்சன் சார் பாடுறாரு, ஹரிணி மேடம் பண்ணாங்க. நான் செகண்ட் டே இப்போ போனேன், ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். அதனால் அடுத்த நாள் போனேன், சீக்கிரமே முடிஞ்சிச்சு. அவர் சின்ன சின்ன எனக்கு இந்த இடத்துல ஸ்மைல் பண்ணு, இந்த இடத்துல கொஞ்சம்
அஸ்கியா பாடு அப்படின்னா பாடினோன்னா ஓகேன்ட்டார். அந்த ஸ்மைல் அஸ்கில இப்ப நம்ம கொஞ்சம் அந்த பாட்டுல அப்படியே இருந்தா நல்லா இருக்கும். அது வந்து எப்படின்னா சரணத்துல என்ன பண்ணாரு, இடைத்துடவா இசைத்திடவா செவித்துடவா செதுக்கிடவா சொல்லிடு நந்திதா அடி யாழ் உடலில யாழ் நிறையா மறையாதா நிறைத்திடு நந்திதா இடை ஓர மூன்றாம் பிறகே முத்தம் ஏந்தி வா அப்படி சொல்லியிருப்பாரு. அந்த இடத்துல ஒரு ஸ்மைல் பண்ணேன். இடை ஓர தூவல் சிறையே துயில் தூக்கி போ போ அப்படி சின்ன அஸ்கி பண்ண அப்படின்னாரு. அவர் சொல்லி கொடுத்தா அப்படி பண்ணோன்னே அவருக்கு ரொம்ப ஹாப்பி. அதை முடிஞ்சோடனே நல்லா இருக்கு, ஃபியூச்சர்ல நிறைய ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புனாரு. அது மறக்கவே முடியாது. ஏன்னா அந்த அதாவது 90கள் அவர் 92 வந்ததுக்கு அப்புறமாவே எல்லாருடைய கனவு ரஹ்மான் சாரோட இசையில ஒரு பாடலாவது பாடினோம். பல பேர் அப்படி இருந்திருக்காங்க. முதல் பாடலே கிடைச்சது எப்படி இருந்தது உங்களுக்கு? அது பெரிய ஆச்சரியம். அது எல்லாம் சொல்றாரு, இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும். BH அப்துல் ஹமீத் சார் அவர் வந்து ராஜகீதத்துல பாடிட்டு இருக்கும்போது சொன்னார், நான் கண்டிப்பா ஒருத்தர்கிட்ட உங்களை கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொன்னார். அது யாரு எல்லாருமே சொன்னாங்க. ஆனா ரஹ்மான் சாருக்கு அவர் ரொம்ப க்ளோஸ் பழக்கம்பா நான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி அவர் அடுத்த நாள் ராஜகீதம் வின் பண்ண உடனே என்னை கூட்டிட்டு போய் வாய்ஸ் டெஸ்ட் பண்ணி ஒரு 3-4 மாசத்துல அந்த ஒர்க் நடந்தது. ஞாபகம் மறக்காம ரஹ்மான் சார் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த காம்பினேஷன் இப்ப நீங்க ஹரிணி அக்கா ஆகட்டும், ஜான்சன் சார் அவர் ஒரு பெரிய ஒரு கம்போசர். பாடினதெல்லாம் பார்த்து அசந்துட்டேன். என்னமா பண்ணாங்க ஹரிணி மேடம், பா அந்த சங்கதி எல்லாம் சூப்பரா பண்ணாங்க. ஜான்சன் சார் அப்புறம் தான் தெரியும் அவரு பெரிய மியூசிக் டைரக்டருக்கு மலையாளத்துல அவரை பத்தி தெரிய அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவரும் அதுல இருக்காரு. ஹரிணி மேடமோட நானும் ஒரு பாட்டு பாடியிருக்கேன். அந்த ஆல்பம்ல ஹரிகரன் சார் பாடின சாங் இருக்கு, கார்த்திக், அதுல என்னோட பாட்டும் ஒண்ணு இருக்குன்றது சந்தோஷம் தானே. அது ஒரு பெரிய ஹிட் அந்த ஆல்பம். அந்த பாடலும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்துச்சு. பாரத் ராஜா சாரோட படம் வேற. சோ வாய்ப்புகள் எப்படி இருந்துச்சு முதல் பாடல் பாடினதுக்கு அப்புறமா உங்களுக்கு? அதுக்கப்புறம் எனக்கு நிறைய ரஹ்மான் சார் கிட்ட பாடினாலே நம்மளுக்கு அதை வச்சு எல்லாருமே ஒரு கேட்டா சொல்லுவாங்க, ஒரு ரஹ்மான் சார் பாட்டீங்களா, அப்ப வாங்க ஒரு தடவை ட்ரை பண்ணலாமா, அது கூப்பிடுவாங்க. ஏ கேட்டகரி, ஏ பிளஸ் கேட்டகரி. அதுக்கப்புறம் எனக்கு நிறைய வாய்ப்பு வந்து நான் அதுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு ஹிட் கொடுத்தது வந்து தேவா சார், தேனிசை சென்ட்ரல் தேவா சார் வந்து எனக்கு செல்வம்னு ஒரு படத்துல சூப்பரான ஒரு பாட்டு கொடுத்தாரு. அது வந்து பாட்டு எப்படின்னா, என்ன சத்தியமா அவ காதலிச்சான ஒத்துக்க மாட்டாடா, நீ இப்ப கூட கேட்டு பாரு இல்லைன்னு சொல்வாடா, அன்பு ராணி பேரு பேரு அப்பம் பேரு கதிர்வேலு பக் 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 பக்னு இருந்துச்சு. இந்த மாதிரி யதார்த்தமா பேசுற வார்த்தைகள் மாதிரியே இருக்கும் அந்த பாட்டு. அகத்தியன் சார் எழுதின பாட்டு, அவரோட டைரக்ஷன். அது ஆமா, ஸ்ரீகாந்த் தேவான நிறைய பாட்டு, அவருக்கு நிறைய பாடல்கள். இப்ப சிவகாசியில வந்து இப்போ வரைக்கும் கூட விஜய் சாரோடைய ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச, ஐ மீன் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாட்டு அம்மா பத்திய பாடல் அப்படின்னும் போது, ஏன்னா இந்த குரல்ல நம்ம இந்த மாதிரி கேட்டிருக்கோம். இப்ப தீங்குருவி ஒரு பாட்டு, செல்வம்ல ஒரு மாதிரி இருக்கும்போது, இது அம்மா பத்தி ஒரு மாதிரி பாடல், தெய்வத்துக்கே மாறு விஷயமாகும் போது அது அவ்வளவு ஒரு ஹாண்டிங்கா கேட்கும் போது அப்படி இருக்கும். வரிகளும் அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஆமா, பேரர் சாருடைய இதுல சொல்றது. நான் இன்னொன்னு சொல்லணும்னா, ஒரு மெலடியா பாடினது அதுதான். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்பீட் சாங்ஸ் நிறைய பாடியிருப்பேன். கொஞ்சம் அது ரொம்ப மெலடியா அமைஞ்ச ஒரு பாட்டு, அது அம்மாவை பத்தின பாட்டா அமைஞ்சது சிவகாசியில. அந்த பாடல் வரவேற்பு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அந்த பாடல் அது வந்து நான் கலசா ஸ்டுடியோல ஒர்க் நடந்தது, ரொம்ப நேரம் பாடின பாட்டு. ஏன்னா அந்த ஃபீல் வர வரைக்கும் கொஞ்சம் ஸ்ரீகாந்த் தேவா சாரும் பேரரசு சாரும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பாடுங்க, இன்னும் ஃபீல் வேணும் அப்படி கொஞ்சம். அவர் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அம்மாவை போய் பாக்குற மாதிரியான ஒரு சீன் அப்படின்னு சொல்லி, இப்போ என் தெய்வத்துக்கே மாறுவே ஏன் தெய்வத்துக்கே மாறு வேஷமா அந்த கோரஸ் வரும். அப்போ அந்த ஃபீல் இன்னும் பெட்டரா வேணும் அப்படின்னு நிறைய ரொம்ப நேரம் பாடின பாட்டு. அப்போ பாடி முடிச்ச உடனே விஷுவலா நான் போய் வந்து படம் பார்த்தேன். அப்போ அந்த ஆடியன்ஸ் கிட்ட வந்து பயங்கரமா இருந்தது. அந்த பாட்டு பாட ஆரம்பிச்ச உடனே விஜய் சாருக்கு அதை ரொம்ப நல்லா, ஒரு மாண்டேஜ் சாங் தான், ஆனா ரொம்ப பெரிய வரவேற்பு. இப்போ வரைக்குமே கூட அந்த பாடலுக்கு ஒரு தனி ஆடியன்ஸ் உண்டு. அது எப்பவுமே அது விஜய் சார். நான் நிறைய வெளியூர் கச்சேரிக்கெல்லாம் போனா கூட நான் விஜய் சார் படத்துல இந்த பாட்டு பாடினா, நீங்க தானே இந்த பாட்டு அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன்னா நான் பழைய பாட்டு ஸ்டேஜ்ல பாடுறதுனால நான் இவ்வளவு பாட்டு பாடினது கூட தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க அந்த ராஜகீதமோட ஃபைனல் இருக்கும்போது பரத்வாஜ் சார் எல்லாம் கூட அங்க வந்திருந்தாங்க போது, இப்ப திருட்டு பையில இப்ப பழைய பாடல்கள் நம்ம அப்கோர்ஸ் அது தெரியல, அது கூட ஒரு லிங்கா இருக்கலாம் இல்லையா? இவர் வந்து இவ்வளவு சூப்பரா பழைய பாடல் பாடுறாருன்னு சொல்லிட்டு திருட்டு பயிலையோட இது வந்து அப்படியே எம்ஜிஆர் சாருடைய பாட்டை மாத்தும் போது உங்களை பாட வச்சு அதுவும் ஒரு பெரிய ஒரு ஹிட் அந்த டைம்ல. அந்த பாட்டும் வந்து நான் பரத்வாஜ் சாருக்கு முதல்ல கச்சேரியில பாடினேன். அது பழைய பாட்டுலாம் பாடுறத பார்த்து தான் இந்த பாட்டு திருட்டு பயில பண்ணும்போது கச்சேரியில பாடிட்டு இருந்தீங்க முன்னாடி. பரத்வாஜ் சார் கச்சேரிக்கும் அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் பாடினேன். அப்போ இந்த திருட்டு பயில பண்ணும்போது பழைய பாட்டு டியூன்ல இது பண்ணும்போது அப்போ முகேஷ் கூப்பிட்டு பாடலாம். அப்படிதான் எனக்கு டிஎம்எஸ் சார் பாட்டு கொடுத்தாங்க. அதுவும் வைரமுத்து சார் பாட்டு வேற, ரொம்ப நல்ல லிரிக்ஸ் அவர் எழுதினது.
அப்படி அமைஞ்ச ஒரு பாட்டு, அதுவும் எனக்கு நல்ல ரீச் இருந்தது. படத்துல கொஞ்சம் அங்கங்க வரதுனால நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா நான் டிவி சேனல்ஸ்ல பாடி காமிச்ச உடனே, "ஓ! இது நீங்க பாடுனதா? சூப்பரான பாட்டு" அப்படின்னு சொல்லி எனக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. டீனேஜ்ல இப்படி வந்து மேடை கச்சேரிகள் கிட்டத்தட்ட காலேஜ் வயசுல தான் சிங்கரா வந்தாச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காலேஜை மிஸ் பண்ண ஃபீல் உண்டா எப்பயாவது? ஆமா, கண்டிப்பா. ஏன்னா நான் 10th வரைக்கும் தான் படிச்சேன். எங்க வீட்ல வசதிகளும் பெருசா இல்ல, அந்த நேரத்துல. அதனால இசைத்துறைக்கு வந்தோனே அப்படியே படிப்பையும் ஸ்டாப் பண்ணிட்டு, அதுல கச்சேரியில பிஸி ஆயிட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த ராஜகீதம் வந்து பிளேபேக் ஆனோனே டோட்டலா படிப்புன்றதே விட்டுட்டு சும்மா ஃபுல் டைம் மியூசிக் தான். யுவன் சாருக்கு வந்து இப்ப சிலம்பாட்டம் அந்த அந்த ஆல்பம் ஒரு சாங் ஒரு மாதிரி இருக்கும்போது ராஜா சார் கூட பாடியிருப்பாரு. அதுல வேர் இஸ் த பார்ட்டி வந்து அது ஓடாத இடம் கிடையாது, பப்பு கிடையாது, எல்லா இடத்துலயும் ஒழிச்ச ஒரு பாடல் அது. அந்த அந்த வருஷத்தோடய ஒரு ஒன் ஆஃப் தி டாப் ஹிட் அந்த சாங் வேர் இஸ் த பார்ட்டி. அது நீங்க வேற டைலாக்லாம் கூட வரும், டப்பிங் பாஷாலாம் மூடி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம். எப்படி இருந்தது? நம்ம என்ன சென்னை பையன், ப்ராப்பர் சென்னை பையன், அந்த மாதிரி ஒரு பாட்டு வரும்போது எப்படி இருந்துச்சு? அதுதான் வந்து நான் என்னன்னா, இது எல்லார்கிட்டயும் பாடிட்டு இருக்கும்போது ராஜா சார் கிட்ட ஒரு சான்ஸ் கேட்கலாம் அப்படின்போது சுப்பையா அண்ணன்கிட்ட நான் சிடி கொடுத்து, அண்ணா நான் பாடின ஒரு 4-5 பாட்டு. அதுக்கு முன்னாடி பாத்துருக்கீங்களா ராஜா சார்? அதுக்கு இல்ல பார்த்ததில்ல. இந்த மாதிரி பாடணும்னே சார் கிட்ட, முகேஷ் உங்களுக்கு தெரியும், நான் கண்டிப்பா சொல்றேன், உங்க பாட்டுலாம் நான் பார்த்து கேட்டிருக்கேன் அப்படின்னு. சரிங்கண்ணா. ஒரு வாரத்துல இந்த மாதிரி முகேஷ் கலசா ஸ்டுடியோ போயிடுங்க அப்படின்னு நான் போனேன். பார்த்தா யுவன் சார் ரெக்கார்டிங் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எனக்கு தெரியும் யுவன் சார் ரெக்கார்டிங் கலசால தான் நடக்கும்னு. அப்போ சரி போனா, அப்போ உங்க கூட ஒரு சிங்கர் கூப்பிட்டுக்குங்க, யாராவது ஃபீமேல் சிங்கர்னு. என்னோட கோ சிங்கர் தான் பிரியதர்ஷினி. நம்ம 2 பேரும் போலாமா அப்படின்னு போனா சிம்பு சார் தான் எங்களை, சொல்ல போனா நாங்க உள்ள வெளியே இருக்கும்போது அவர் தான் வெளியே வந்து, யார் முகேஷ்னா அவர் தான் எங்களை உள்ளே கூட்டு போனார். கூட்டு போயிட்டு இந்த மாதிரி சென்னை ஸ்லாங் பாடுவீங்களா சார்? ட்ரை பண்றேன் சார், நான் நிறைய ஷோஸ்ல கமல் சார் பாட்டுலாம் பாடியிருக்கேன், ட்ரை பண்றேன். ஓகே, இது அந்த மாதிரி பாட்டு தான் பாடணும். வாசுன்னு ஒரு அண்ணன், அவர் தான் ராஜா சாருக்கு எங்க சிங்கர்ஸ் எல்லாருக்குமே வாய்ஸ் டேக் எடுக்கிறது அவர் தான். வாசுன்னு தான் இருந்தாரு. அவரு எனக்கு நல்ல பழக்கம். அவர் இருந்தது ஒரு தைரியமா இருந்தது. நாங்க 2 பேரும் போய் பாடும்போது அது ஒரு வித்தியாசமான அனுபவமா இருந்தது. அப்போ பாடும்போது யுவன் சார் அப்போ அங்க இல்ல. அப்போ இந்த ஸ்லாங் வந்து இன்னமா பண்ணலாம், அவர் வந்து கொஞ்சம் மாடர்னா பாடிருப்பாரு சிம்பு சார். அவர் தான் பாடிருந்தாரு. அவர் தான் ட்ராக் பாடிருந்தாரு. அது ட்ராக் முதல்ல நார்மலா பாடிருந்தாரு, சென்னை ஸ்லாங்கா வேணும்னு அப்புறம் மாத்திருப்பாங்களா தெரியல. அப்ப அவர் பாடினதை கேட்டு நான் வந்து பக்கா லோக்கலா பாடணும் அப்படின்னு, இன்னமா பண்ணலாம், டிஸ்கோவுக்கு போவலாம், ஓட்காவை போடலாம், ஓடி பாடி ஆடலாம், ஆல்ரெடி நேரமாச்சு பப்பும் தானே மூடி போச்சு, வேர் இஸ் த பார்ட்டி, அவங்க வீட்ல பார்ட்டி, இப்படி பாட காமிச்சுன்னா இது ஓகே, இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி சிம்பு சார் ஓகே பண்ணாரு. பிரியதர்ஷினி நார்மலா வெஸ்டர்ன் டோன்ல அவங்க பாடினாங்க. அப்ப இதுல நடுவுல ஒரு டைலாக் வந்தது, என்னப்பா இது தொல்லையாகுது, டப்ளின் பாஸ் எல்லாம் மூட்டுக்குது, நீ ஒன்னும் கவலைப்படாத, நம்ம ஆனா தமிழ்நாடுவே பார்ட்டி தான் அப்படின்னு வரும். இப்ப நான் சொன்னேன், சார் தொல்லையா இருக்குதுன்றதை விட கொச்சலா இருக்குதுன்னு சொல்லுவாங்க சார், அது மாதிரி சொல்லலாமா? ஓகே சொல்லுங்க. சிம்பு சார் ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஓகே, நான்ப்பா இது கொச்சலா இருக்குது, டப்ளின் பாஸ் எல்லாம் மூட்டுக்குது, நீ ஒன்னும் கவலைப்படாத, நம்ம ஆனா தமிழ்நாடுவே பார்ட்டி தான் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாம் சிரிச்சு பயங்கரமா ஜாலியா போச்சு அந்த ரெக்கார்டிங். அந்த சாங்ல இது இந்த பிட் ரொம்ப நிறைய பேரோட ஃபேவரட்டா இருக்கு. அதாமா. ஆனா இதுல என்ன ஆச்சரியம்னா, அந்த பாட்டை பாடி வந்ததுக்கு அப்புறம் நான் பாடின நிறைய பேருக்கு தெரியாது. அத வந்த டைம் ஒரு வாரத்துக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் எல்லாம் சிம்பு சார் பாடினதான் நினைச்சாங்க, கிருஷ்ணராஜன் பாடினதான் சில கிருஷ்ணராஜனோட வாய்ஸ் நினைச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஆனந்த விகடன்ல தான் நான் இன்டர்வியூ கொடுத்தேன். அப்போ நானும் பிரியதர்ஷினி எங்களை வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுங்க சார் அப்படின்னு. ஓகே, இங்க ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு ஹோட்டல்ல கூப்பிட்டோம். போன உடனே இந்த மாதிரி பாட்டு எப்படி கிடைச்சது, இது உருவான விதம் எல்லாமே சொல்லி அந்த கொடுத்தோம். அப்போ அதுக்கப்புறம் தான் வந்து, ஓ முகேஷ் நீங்க தான் பாடினதா, நாங்க வேற சிம்பு சார் பாடினதுன்னு நினைச்சிட்டோம் அப்படின்லாம் கூட சொன்னாங்க. இதை தவிர நிறைய மீடியால இன்டர்வியூலாம் கொடுக்கும்போது தான் மக்களுக்கு ரீச் ஆச்சு. அது ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம் தான் அது. எல்லா இடத்துலயும் ஓடுற பாட்டு. இப்ப கூட ஏதாவது இப்ப போனீங்கன்னா கண்டிப்பா அந்த பாட்டை கேட்கலாம். இப்ப கூட யூஎஸ் போயிருந்தேன் மனோ சாரோட ஒரு மாசம். அங்கேயும் ஆடியன்ஸ் எல்லாமே கேட்ட பாட்டு, அத்தனை பாட்டு நான் பாடி இருந்தாலும் வேர் இஸ் த பார்ட்டி முகேஷ் எப்ப பாட போறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த ஊர் பேரை சொல்லி நான் பாடுவேன். வேர் இஸ் த பார்ட்டி நம்ம சாண்டியாகோல பார்ட்டி, வேர் இஸ் த பார்ட்டி நம்ம சிக்காகோல பார்ட்டி, இப்படி சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி அந்தந்த ஊர் பேரை சொல்லி தான் எந்த ஊருக்கு போனாலும் நம்ம ஊர்லயே நடக்கும்போது அப்படிதான் பாடும்போது ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. இல்ல ஒரு மேடை கச்சேரி கலைஞன்னு சொல்லி தர்றோமா எப்படி மக்களுக்கு கவரணும் அப்படின்றது இல்ல. அதுல நம்ம சென்னை ஸ்லாங் கமல் சார் பாட்டுலாம் பாடினதுனால ஈஸி. இதை பாடி முடிச்ச அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா இது பாட்டு ரிலீஸ் ஆன உடனே முதல்ல இந்த பாட்டு பெரிய ஹிட் ஆகும்னு சொல்லி என்ன வாழ்த்துனது யாருன்னா சின்மை. அப்ப அவங்க ஆர்ஜேவா இருந்தாங்க ரேடியோல. அப்ப எனக்கு போன் பண்ணி, ஆனா சூப்பர்னா பயங்கரமா இருக்குண்ணா அந்த பாட்டு, இருந்தா இப்படி பாடுறீங்க, இந்த பாட்டுமா வேர் இஸ் த பாட்டு, அப்படியே மாமா பிடிச்சிருக்காரு, ஹிட் ஆகும் மாமா, செம்ம ஹிட் ஆகும் இது, இந்த பாட்டு ஸ்லாங் சூப்பரா பண்ணிருக்கீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் பயங்கர உண்மையிலே பெரிய ஹிட். அதுக்கப்புறம் ஆனந்த விகடன்ல வந்து ரீச் ஆச்சு பாருங்க, அது இன்னும் எனக்கு மக்கள் கிட்ட இன்னும் ரீச் அதிகமாயிடுது.
கி. ராஜநாராயணன், அசோகமித்ரன், சுஜாதா போன்ற எழுத்தாளுமைகள் எழுதிய 1000க்கும் மேலான சிறுகதைகளை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உடனே டவுன்லோட் பண்ணுங்க.